நம சிவாய. ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் சுரன். வெல்கம் டு ஸ்கொயர் ஃபேமிலி. இந்த வீடியோ வந்து ஈவினிங் ஒரு 6:30க்கு மேலே எடுத்தேன். ஸோ லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பை காட் கிரேஸ் அண்ட் எல்லாரோட ஆசீர்வாதத்தோட இந்த ஆர்சிசி ஃபுட்டிங் ஒர்க் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சு. ஒரு நாள் கேப்புக்கு அப்புறம் நேற்று காலம் ஃபுட்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். அதுலேயும் எல்லா 10 காலமுக்குமே வந்து கான்க்ரீட் ஃபில் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஹானஸ்ட்லி சொல்லணும்னா இந்த எம்டி லேண்ட் ஸ்லோ ஸ்ட்ரக்சராக மாற ஆரம்பிச்சிருச்சுன்னு பார்க்கவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி காலையில் காலம் சைட்ஸில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்யூரிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. கரண்ட்லி எங்கள் போர்வெல் வாட்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையாக சொல்லணும்னா அது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஐடியல் வாட்டரே கிடையாது. கொஞ்சம் சால்ட்டாக தான் இருக்கும். பட் இப்போதைக்கு எனக்கு வேறு ஆப்ஷனும் இல்லை. டெம்பரரியாக அதே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஃப்யூச்சரில் கிராக்ஸ் அல்லது டிஸ்டன்ஸ் ஸ்ட்ரென்த்து வரக்கூடாதுன்றதுக்காக நானும் பில்டரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுத்திருக்கோம். அதாவது இன்னும் 2 to 3 டேஸில் ஒரு ப்ரீகாஸ்ட் வாட்டர் சம்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நார்மலாக சம்பை ஓனாக பில் பண்ணணும்னா அதுக்கு ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு, மினிமம் ஒரு 2 வீக்ஸ் டைமாக தான் ஆகும். ஆனால் உங்களுக்கே தெரியும் என்னோட சாயில் கண்டிஷன் என்னன்ட்டு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. லேண்ட்ஸ்லைடிங்கு, வாட்டர் இஷ்யூஸு, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால பேஸ்மெண்ட் ஒர்க்கை சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணி சாயில் ஃபில்லிங் பண்ணணுன்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த டைம் சேவ் பண்ணவும் சைட்டோட ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணவும் நாங்கள் ப்ரீகாஸ்ட் சம்பை சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ப்ராப்பராக வாட்டர் ஸ்டோர் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் க்யூரிங்க்கும் அண்ட் சைட் ஒர்க்குக்கும் யூஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். இதனால் சால்ட்டி கிரவுண்ட் வாட்டரை யூசேஜை அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் லாங் டேர்முக்கு பில்டிங் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். இது ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஹானஸ்ட்லி எவ்ரி சிங்கிள் ஸ்டேஜ்லேயுமே புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டுருக்கேன் நான், அலாங் வித் மை பில்டர். எனிவே ஸ்லோலி எங்கள் ட்ரீம் ஹோம் வந்து ஷேப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நெக்ஸ்ட் அப்டேட்டில் இந்த ப்ரீகாஸ்ட் வாட்டர் சம்ப் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் முழுசாக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஜேர்னியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட்டில் நான் சந்திக்கிறேன்.